சாமுவேல் இன்னும் சிறுவனாக இருந்தாலும் தேவன் அவனுடன் நேரடியாக பேசத் தொடங்கினார். ஒரு இரவு தேவன் அவனை அழைத்து மிகவும் கடினமான செய்தியை அளித்தார். ஏலியின் குடும்பம் பல வருடங்களாக செய்த பாவங்களுக்கு தீர்ப்பு வரும் என்று. அதே ஆலயத்தில் அவனை அன்புடன் வளர்த்த ஏலி பற்றிய இந்த செய்தி சாமுவேலுக்கு மிகுந்த பயம் உண்டாக்கியது. மறுநாள் ஏலி, கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார்? என்னிடமிருந்து எதையும் மறைக்காதே என்று மெதுவாக கேட்டார். சாமுவேல் தனது முழு தைரியத்தையும் திரட்டி தேவன் சொன்ன அனைத்தையும் அவரிடம் நேராக சொன்னான். ஏலி அச்சமில்லாமல், இது கர்த்தரின் சித்தம், அவர் தம் பார்வைக்கு நேர்மையானதை செய்வார் என்று கூறினார். அந்த நாளிலிருந்து சாமுவேலின் வார்த்தைகள் இஸ்ரவேல் முழுவதும் முக்கியமானவை ஆனது. மக்கள் தேவன் சாமுவேலின் வாயால் பேசுகிறார் என்று உணரத் தொடங்கினர். ஒரு சிறுவன் தேவனின் தீர்க்கதரிசியாக உயர்ந்து கொண்டிருந்தான்.